இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவர் ஜே.கே. வாசன் இணைகிறார். அவருடைய பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தமிழர் ஒருவர் வேட்பாளராக நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற தகவல்கள் வந்தது. தற்போது சுதர்ஷன் ரெட்டி இந்தியா கூட்டணி அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. உங்களுடைய பார்வை? தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில, ஜனநாயகத்திலே எதிர்கட்சிகளை பொறுத்தவரையில எதிரணிக்கு வேட்பாளரை நிறுத்தலாம், அதுல மாற்றுக்கிறது இருக்க முடியாது. அதே நேரத்தில் தமிழர்கள் தமிழ்நாடு என்று வந்தால் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மரியாதை, பெருமை என்பது அகில இந்திய அளவிலே என்டிஏ கூட்டணி, பாஜகவினுடைய தலைமை தமிழகத்திற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று ஒரு மரியாதைக்குரிய தமிழரை ஒரு உயர் பதவிக்கு, துணை ஜனாதிபதி என்ற உயர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கும் போது இடையிலே தமிழருக்கு ஒரு பொறுப்பு வரக்கூடாது என்ற ரீதியிலே எதிர்கட்சிகள் ஜனநாயகத்தை பயன்படுத்தி கொண்டு தேர்தல் நடத்த வேண்டும். உறுதியாக நாம் தோற்கப் போகிறோம் என்ற நிலை இருந்தாலும் கூட ஒரு தமிழகத்தை சேர்ந்த ஒருவருக்கு தேர்தலிலே 100% வெற்றி பெற வாய்ப்பு இருக்கும் போது கூட தடையாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது போல இந்த தேர்தல் அமைகிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. ஒருவேளை எதிர்கட்சிகள் முதலிலே ஒரு வேட்பாளரை அறிவித்திருந்தால் அது வேறு. தமிழகத்தை சேர்ந்த ஒருவரை அறிவித்த பிறகு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அதை உண்மையிலேயே ஏற்க மறுக்கிறது. வருத்தமடைகிறேன். நிச்சயமாக தடையாக இருக்க போகிறார்கள் அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறீர்கள். இணைப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி திரு ஜே.கே. வாசன்.